மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையேயான மலை ரயில் சேவை கனமழையால் மண்சரிவு ஏற்பட்டு தொடர்ச்சியாக 1 மாதம் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் சேவையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கதிர்வேல். வணக்கம் கதிர்வேல். ஏறத்தாழ 1 மாதத்திற்கு பிறகு வார விடுமுறை நாட்களில் இந்த மலை ரயில் சேவையானது துவங்கப்பட்டிருக்கிறது. அங்கு சுற்றுலா பயணிகள் கூறும் கருத்து என்ன? விரிவான விவரங்கள். நிச்சயமாக கௌதமி, அதாவது உலக பாரம்பரிய சின்னமாக இருக்கக்கூடிய நூற்றாண்டு பழமை வாய்ந்த மலை ரயில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து குன்னூர் வழியே உதவிக்கு தினசரி இயக்கப்பட்டு வருது. இதுல பாத்தீங்கன்னா உள்நாடு மட்டும் இல்லாம வெளிநாடு சுற்றுலா பயணிகளும் பெரிதும் கவரும் இம்மலை ரயில் மழை காலங்களில் இதன் பாதைகள் ஏற்படக்கூடிய மண் சரிவுகள் அதனால இயக்க முடியாம அடிக்கடி தடைப்பட்டு நின்றுட்டு இருக்கு. இதனால சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைவதும் தொடர்ந்துட்டு இருக்கு. அதாவது கடந்த 1ஆம் தேதி அதிகாலை பெய்த கனமழையின் காரணமாக கடந்த மலை ரயில்ல அடர்லி ரயில் நிலையம் முதல் ஹில்க்ரோ ரயில் நிலையம் வரை பல இடங்கள்ல மண் சரிவு ஏற்பட்டு தண்டவாளங்கள் சேதமடைந்ததுனால ரயில் சேவையானது 1 மாத காலமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது மழை பெய்யாத காரணத்தினால மீண்டும் இன்னைக்கு மலை ரயிலானது இயக்கப்பட்டிருக்கிறது. இதுல சுற்றுலா பயணிகள் இன்றைய காலையில் அதிக அளவுல இந்த மலை ரயில பயணம் செஞ்சு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.